நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வெற்றி கழகம். வெற்றி கழகம் அதுக்கு இப்போ சேர்த்துருக்காங்க. இல்லை, என்னுடைய பாஷையில் வெற்றி கழகம். வெட்டி பசங்க தான் சேருவாங்க. ஃபுல்லாக மேக்கப்பு டோப்பா உட்பட மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஆப் வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு டைலாக் கொடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு தேர்தல் நிற்க முடியாது. தேர்தலில் நிற்கணுன்றது மட்டும் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இப்போ அதை வச்சு அரசியலில் லாபம் பார்க்கலான்னு நினைக்கிறியா? 10,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க அசாமில். அதுக்கு மூல காரணம் வாஜ்பாயினுடைய விஷம பிரச்சாரம். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு அவங்க வெற்றி பெற முடியாதுங்க இன்றைக்கி நிலையில். சோசியல் மீடியான்றது வேறு. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வெற்றி கழகம். வெற்றி கழகம் அதுக்கு இப்போ சேர்த்துருக்காங்க. இல்லை, என்னுடைய பாஷையில் வெற்றி கழகம். வெட்டி பசங்க தான் சேருவாங்க. சொல்லுங்கள். சரி, ஒரு செயலி ஒன்று அறிமுகப்படுத்தி உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி ஒரு மணி நேரத்தில் 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறதா ஒரு விஷயங்கள் இப்போ அறியப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டு கால் மூலிமா தான் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் பிஜேபி சேர்த்தான் உறுப்பினர்களாக. சேர்த்தானா இல்லையா? அது மிஸ்டு காலில் சேர்க்குறதும் இவங்க ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை அந்த நம்பரை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு 4 நம்பர் வச்சுருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நான் 4 நம்பர் வச்சுருக்கலாம். எல்லாரும் மிஸ்டு கால் கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அதையும் கூட உன்னால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் ஏதோ இதேமாரி ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மேக்கப்பு டோப்பா உட்பட மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு டைலாக் கொடுத்து அந்த வீடியோவை வெளியிட்டு இதெல்லாம் என்ன ஒன்றும் புரியல எனக்கு. அதையும் கூட நீ என்ன பண்ண அரசியல் ரீதியாக ஒரு மாநாடு நடத்துறதுக்கான திட்டங்கள் போயிட்டு தானே இருக்குது. என்ன இந்த மாநாடு மயிறு எல்லாமே நடத்திட்டோம், கூத்தாடி போயிடுங்க, அதெல்லாம் விடுங்க. நீ ஏதாவது நடத்தி தொலை, அதெல்லாம் எனக்கு வேறு விஷயம் இல்லை. நீ ஒரு ப்ரெஸ்ஸை சந்தி. உன்னால் ப்ரெஸ்ஸை சேர்ந்து சந்திக்கிறது கூட உனக்கு தைரியம் இல்லை. ப்ரெஸ்ஸுக்காரன் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது. ஃபெயிலியர் ஆகிடுன்னு பயப்படுற நீ எத்தனை நாள் தான் இந்த ரூமில் இருந்துட்டு ஒரு ஆடியோ வீடியோ வெளியிட்டு அதன் மூலியமாக அரசியல் பண்ண முடியும்? இல்லை, சினிமா பிரதமர் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எப்போ கொடுத்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். பிரதமர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கல. ஆனால் அதே பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கும்போது எத்தனை ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்கார், எவ்வளோ பெரிய நெருக்கடான கேள்விகளை எதிர்கொண்டு இருக்கார். உண்மையாக இல்லையா அது? இல்லை, இப்போ ஏன் கொடுக்குறது இல்லை? பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் ஆளுங்கட்சி யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதே இங்கே தமிழகத்தினுடைய முதல் ஸ்டாலின் என்ன பண்ணார், முன்னாடி இருக்கும்போது நிறைய ப்ரெஸ்ஸை சந்தித்தார். இப்போ அவ்வளோ குறைச்சிக்கிட்டார் இல்லையா? சந்திக்கிறார். அது மோடி முழுக்க அவருக்கு அந்த அரசுக்கு எதிராக மக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பாங்க. கேள்வி எழுப்பினா பதில் சொல்ல முடியாது, அதனால் தவிர்த்துட்டு போகிறாங்க. அப்போ அதேமாரி நீங்கள் மோடி ஈக்குவலுக்கு விஜய் வச்சு பார்க்குறீங்களா? நான் மோடி ஈக்குவலுக்கு விஜய் வச்சு பார்க்குறீங்களாங்கிற மாதிரி நான் வரேன். விஜய் இப்போ தான் கட்சிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் பெயரையே வெளியிட்டிருக்காரு. மாநாடு நடத்தலை. இப்போ அவர் தேர்தல் அரசியலுக்கு வரல. இன்னும் 2 வருஷம் ஆகுன்றிருக்காரு அவரோட சினிமா பணிகளுக்காக. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் விடுமுறை ஆச்சு. ஒரே கட்சி ஆகணும். இப்போ கட்சியோட கட்டமைப்புக்கு ஒரு அரசியல் கட்சி இன்னும் ஒருத்தன் ஆரம்பிக்கிறான்னா இது நாள் நம்மளும் இவ்வளோ வயசாச்சு. நான் இல்லை, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு தேர்தலில் நிற்க முடியாது. இல்லை, தேர்தலில் நிற்கணுன்றது மட்டும் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அப்போ அது நீ உன்னுடைய சமூக பணி இல்லையே. நீ சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இருந்தால் இப்போ அதை வச்சு அரசியலில் லாபம் பார்க்கலான்னு நினைக்கிறியா? இல்லை, மக்கள் பணி செய்கிறதுக்கு தானே வர்றாரு அவர். அப்படி தானே சொல்லப்படும். நீ கட்சி ஆரம்பிச்சிட்டு இல்லையா? இறங்கி வேலை செய்ய. அதுதான் தான் பார்த்துட்டு இருக்க வேலையை அதுக்கு முழுக்க போட்டுட்டு முழு நேரம் அரசியல்வாதியை வரப்போகிறது தானே ஸ்டேட்மெண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்,
மக்கள் பிரச்சனை விஷயமா பேசாத ஒருத்தனால் நிச்சயமாக அரசியல் இறங்கி ஒரு மயிரன் தமிழக அரசியலை பிடுங்க முடியாது. தமிழக மக்கள் ஒரு வித்தியாசமான மக்கள். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா. எம்ஜிஆரும் நேரடியாக வரல, ஜெயலலிதாவும் நேரடியாக வரல. எம்ஜிஆர் அண்ணா கூட இருக்கும்போதே சேர்ந்து அடி உதப்பட்டு அது சில பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி தான் அவர் முதல்வரான. அவங்க கூட சேர்ந்த ஜெயலலிதா அவங்க படாத அசிங்கம் இல்லை அவலத்தையும் பட்டு தான் முதல்வரான. இவனுங்க எப்படின்னு சொன்னால் கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்டானா கோட்டையில் சீட்டில் உட்காந்துங்கன்னு நினைக்கிறானுங்க. இப்போ விஜயோட வருகை எந்த ஒரு கட்சிக்கும் இழப்பு இல்லைன்றீங்க? என்னை பொறுத்து இல்லைம்மா. இப்போ இந்த கமலஹாசன் உத்தம இல்லை ஒருத்தன் கமலஹாசன் என்னென்னாப்புல பேட்டரி வச்சுட்டு அப்படியே சுற்றினாப்புல இருக்கிற டிவியெல்லாம் உடைச்சார், ஊழலில் ஒழிப்பேன் சொன்னா இல்லையா? இப்போ எங்கே போய் அடைக்கலமாக இருக்கான் இருக்கா இல்லைங்களா? அதேமாதிரி அவன் ஒரு 10,000 ஓட்டு வாங்கினா ஒரு 12,000 ஓட்டு வாங்குவான், அவ்வளோதானே தவிர ஆட்சியை பிடிச்சிடுவான் அதிகாரத்துக்கு வந்துடுவான்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அந்தளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்கள் இல்லை. நாளைய வாக்காளர்கள் இப்போ இளைஞராக புதுசாக வந்திருக்க வாக்காளர்கள் எல்லாருமே விஜய் ஆதரிக்கிறாங்களே இளைஞர்கள்லாம். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு அவன் வெற்றி பெற முடியாதுங்க இன்றைக்கி நிலையில். சோசியல் மீடியான்றது வேறு, அது ஒரு ஃபேன் கிளப் மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு இடத்துக்கு விஜய் போகிறோம் 5,000 பேர் சொல்கிறோம் பாருங்கள் கூட்டம் என்ன, 5,000 பேர் ஓட்டு போட்டோன்னா அவன் ஜெயிச்சிட முடியுமா? கேட்குறேன். 5,000 பேர் அப்படின்னாலும் அவங்க தொகுதிக்கு ஒரு 25,000 உறுப்பினர்களாவது சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் தான் இப்போ எல்லாம் இறங்கியிருக்காங்க. நீ சேர்க்கணுன்றது இல்லையா, அதுவே நீ அரசியல் இறங்கணும். இன்ன வெளியே நீ ஏசி ரூம் விட்டு வெளியே வரல. நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ஏசி ரூம் விட்டு வெளியே வரல. உன்னுடைய நேச்சுராலிட்டி நீ இன்னும் காட்டலை. வெளியே காட்டினா தான் நீ எப்படி இந்த அரசியலில் தாக்கு பிடிப்பே அதில் ஓடுவியான்றது தெரியும். நீ இந்த மாதிரி ஏசியில் வச்சுக்கிட்டு ஆப்பு வெளியிடுறது பாப்பு வெளியிடுறதுன்னா இது சினிமாவுக்கு ஒன்று சிறந்ததாக இருக்குமே தவிர இன்றைய நடைமுறை அரசியலுக்கு அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். அது 99 பாஜக கூட இல்லை நானும் சொல்கிறேன். 92 பாபர் மசூதி இடிக்கும்போது பாஜக பாசிசம் பள்ளிவாசல் இடித்தது, ஒரு வணக்க வழிபாட்டுதலை இடிக்கிறது, நாங்கள் அப்படி இப்படின்னு கண்டிச்சு அதே திமுக 99 அதே பாஜக கூட கூட்டணி அமைச்சது. 2002 குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடக்கும்போது திமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு காங்கிரஸ் கூட கூட்டணி ஆன பிறகு பாஜக பாயாசம் அப்படின்னு கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. நாளைக்கு இதே பாஜக கேளுங்க, இதே நாளைக்கு பாஜகவுக்கு இப்போ 40 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறுது. நாளைக்கு பாஜகவுக்கு சீட்டில் அமையணும், அதாவது பிரதம மந்திரி ஆகணும், 25 சீட்டு தேவை, 20 சீட்டு தேவை. அந்த 20 சீட்டு திமுக கிட்ட கேட்டால் திமுக கொடுக்காமல் இருக்குமா இல்லை கூட்டணியில் சேராமல் இருக்குமான்னு சொல்லி உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி பேசுகிறாங்க பாஜக எதிர்ப்பு, மோடியை ஒழிக்கணும் அடிக்கணும்னு. இப்போ கூட்டணியில் இருக்கும்போது மதவாதத்துக்கு எதிரானவர்கள் தான் நாங்கள். ஆனால் நாட்டின் நலன் கருதி இந்த கூட்டணிங்கிற மாதிரி தானே முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. கலைஞர் பேசுகிறேன்னா ராங் பார்ட்டி ரைட் பர்சன்னாரு. யார்? வாஜ்பாய் சொன்னார் ராங் பார்ட்டி ரைட் பர்சன். சரி, அதே வாஜ்பாய் 1985 நெல்லி கலவரம்னு சொல்லி இன்னைக்கு கூட நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்கள். 10,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க அசாமில். அதுக்கு மூல காரணம் வாஜ்பாயினுடைய விஷம பிரச்சாரம். இந்த அசாமிகள் போன்று இந்த அசாமில் ஊடுருவிக்கிற மக்கள் மாரி இதே பஞ்சாப்லேயோ இதே வேறு எங்கள் மாநிலங்களையோ ஊடுருவி இருந்தாங்கன்னா அவங்களுடைய சதை துண்டுகள் காக்கைகளும் கழுகுகளும் கொத்தி தின்ற அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு வந்தார். சொல்லி வந்தோடனே அடுத்த நாள் ஏற்பட்ட கலவரம் மிகப்பெரிய படுகொலை கலவரம். இப்போ அது போன்ற நபரை தான் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொன்னாரா? அவரோட ஆட்சி காலத்தில், அதாவது வாஜ்பாய் அவரோட பிரதமராக இருந்த காலகட்டத்தில்னா நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போச்சு. என்ன வளர்ச்சி பாதை நோக்கி போச்சு? என்னது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன சொல்கிறது, சாலைகளை இணைத்தது, நதிநீர் இணைப்புக்காக நிறையா விஷயங்கள் செஞ்சது. இது எல்லாமே அவரோட ஆட்சி காலத்தில் தானே. எல்லாமே திட்டப்பணிகள் தான். இப்போ எப்படின்னு சொன்னால் மோடி ஆட்சிக்கு சந்திராயனுக்கு விண்கலம் அமைச்சார். மோடி பண்ண சாதனைன்னு சொல்லி பாஜக எப்படி பிரச்சாரம் பண்ணதோ அது மோடி மட்டும் இல்லை. அப்படின்னு பார்த்தா ஐஏஎம் ஐஐடி எல்லாம் உருவாக்கி அதுக்கு உண்டான கல்வி அந்த கல்வி ரீதியாக இந்த மாணவர்களை உருவாக்கி அப்படி இது உடனே முடிகிற காரணம். பொருளாதார தடையே இந்தியா மேலே
விதிக்கப்பட்டுச்சு வாஜ்பாயோட ஆட்சி காலத்தில். எங்கே போகிறது ஒரு நம்ம நியூக்ளியர் பாம் வந்து டெஸ்ட் பண்ண ஒரு காரணத்துக்காக. சொல்லுங்கள். ஸோ அதெல்லாமே எதிர்கொண்டு தானே வந்தார். நான் என்ன சொல்கிறேன், அது எல்லாமே கடந்த இது காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாமே ஆரம்பித்து நடந்துட்டு வருது. எப்படின்னு சொன்னால் கடைசியாக வந்து இவர் தாலி கட்டினோடனே இவர் புருஷன் ஆகிட்டார், அப்படி தான் அர்த்தம். சென்னையில் நடைபெற்ற வளர்ச்சி பணிகள்லாம் இருக்குல்ல, என் கோயம்பாடு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து திமுக ஆட்சியில் வந்து தொடங்கி வைப்பாங்க. திறந்து வைக்கிறது வந்து அதிமுக ஆட்சியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறீங்களான்னு? அந்த மாதிரி தான் சொல்கிறேன். திமுக ஆட்சி தொடங்கி வைப்பாங்க, அதிமுக ஆட்சியில் வந்து திறந்து வைப்பாங்க, அதிமுக ஆட்சியில் தொடங்கி வைப்பாங்க, திமுக ஆட்சியில் திறந்து வைப்பாங்க. இல்லை, அதிமுக ஆட்சியில் தொடங்கி வச்சு இப்போ திறந்து வச்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எது? கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் மட்டும். இல்லை, அதேமாரி நிறைய சொல்லலாம். அது உங்களுக்கு எனக்கு தெரியாது. நம்ம என்ன போயிட்டு தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த இதில் வந்து என்னென்ன திறந்து வச்சாங்க, என்னென்ன யார் யார் அடிக்கல் நாட்டு வச்சாங்க. இப்போது புழல் சிறை இருக்குது. புழல் சிறை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டினாங்க. அப்புறம் ஜெயலலிதா வந்து கொஞ்சம் நிதி கொடுத்தாங்க. மறுபடியும் கருணாநிதி வந்து நிதி கொடுத்தாரு. மறுபடியும் ஜெயலலிதா வந்து நிதி கொடுத்தாங்க. கடைசியாக கருணாநிதி பெரிய தொகை ஒதுக்குனார். அதுக்கப்புறம் அந்த புழல் சிறை திறந்தது கருணாநிதி ஆட்சியில். அப்போது இந்த அரசு இது இப்போ இந்த ரோடு போட்டாங்க, அது வந்தது, இது வந்தது, அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அதாவது அது வளர்ச்சி. அது வந்து எப்படின்னு சொன்னால் அது இந்த அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்படுறதில்லை. அது ஏற்கனவே கொண்டு வரக்கூடிய இந்த உலகம் எப்படி வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக வளருதோ அந்த வளர்ச்சிக்கேற்ற மாரி தன்னையே வளர்த்துக்கிற ஒரு நிலை தான் அதை பார்க்கணுமே தவிர அது வாஜ்பாயில் வந்தது அல்லது காங்கிரஸால் வந்தது அல்லது மோடியால் வந்தது நம்ம பேச முடியாது. பல்வேறு விடயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. விரைவில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வாழ்த்து.